இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையமான கேள்வி. பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. நீங்க ஒருவேளை பல விஷயங்கள முயற்சி பண்ணி பார்த்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காம சோர்வா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து உடைக்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய நாம கண்டுபிடிக்கலாம். சரி, நாம இந்த பயணத்தை எப்படி கொண்டு போக போறோம்னு ஒரு சின்னதா பாத்துரலாம். முதல்ல இந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்க போறோம். அடுத்து சியா விதையோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட 3 முக்கியமான நன்மைகளை ஆழமா பாப்போம். அதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்க்கறதுன்னு கத்துக்க போறோம். கடைசியா இத நாம எப்படி சரியான கண்ணோட்டத்துல பாக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ரத்த சர்க்கரை பிரச்சனை ஏன் 60 வயசுக்கு மேல ஒரு பெரிய சவாலா மாறுது? இது புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான தீர்வை நம்ம சரியா பாராட்ட முடியும். இது வெறும் வயசானதோட பிரச்சனை இல்ல, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான மாற்றம். இப்ப பாருங்க, நம்மள பல பேருக்கு 60 வயசு தாண்டும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கும், ஆனா நம்ம செல்கள் அதை சரியா ஏத்துக்காது. இது எப்படின்னா, ஒரு சாவி இருக்கு, ஆனா அது அதுக்கான பூட்ல சரியா செட் ஆகாத மாதிரி. இதனால என்ன ஆகும்? ரத்தத்துல சர்க்கரை அப்படியே தேங்க ஆரம்பிச்சிரும். கூடவே நம்மளோட மெட்டபாலிசம், அதாவது நம்ம உடம்போட இன்ஜின் கொஞ்சம் மெதுவா ஓட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சாப்பிடுற சர்க்கரைய உடம்பால சரியா எரிச்சு சக்தியா மாத்த முடியாது. இதுதாங்க டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டல்லா சோர்வா இருக்கிறதுக்கும், திடீர்னு வெயிட் ஏறுறதுக்கோ இல்ல குறையறதுக்கும் மூல காரணமா இருக்கு. நிச்சயமா, நம்ம எல்லாருமே பாகற்காய் ஜூஸ், வெந்தய தண்ணின்னு பல வீட்டு வைத்தியங்களை முயற்சி பண்ணிருப்போம். அதுல பலதும் நல்ல பலனையும் கொடுத்திருக்கலாம். ஆனா சில சமயம் நம்ம உடல் அதுக்கு பழகிடும், இல்லைனா பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட்ஸ் தேவைப்படும். ஒரு வண்டி சேத்துல மாட்டிக்கும் போது பின்னாடி இருந்த இன்னும் 2 பேர் தள்ளினா எப்படி சுலபமா வெளியே வந்துடுமோ, அந்த மாதிரி ஒரு கூடுதல் தள்ளுதல் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இப்போதான் நம்ம கதையோட ஹீரோவை அறிமுகப்படுத்த போறோம். அதுதான் சியா விதை. பாக்க சின்னதா எள்ளு மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் தத்துவமே அடங்கியிருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க இதை ஏன் பயன்படுத்தணுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். வாங்க, அதோட சக்திக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணத்தை நம்ம ஆழமா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சியா விதையோட மொத்த சக்தியும் ஒரே ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. அதுதான் கரையக்கூடிய நார்ச்சத்து, அதாவது சால்யுபிள் ஃபைபர். இது என்ன பண்ணுன்னு தானே கேக்குறீங்க? இது வெறும் வயிறை நிரப்புற ஒரு விஷயம் மட்டும் இல்லங்க. இது நம்ம உடம்புக்குள்ள ஒரு மேஜிக்கே பண்ணுது. அது என்ன மேஜிக்? அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இங்கதான் அந்த ஆஹா மொமெண்ட், அதாவது முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சமன்பாட்டை நல்லா பாருங்க. ஃபைபர், அதாவது நார் சத்து தண்ணியோட சேரும்போது என்ன ஆகும்? அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி மாறிடும். நீங்களே சியா விதையை தண்ணியில ஊற வச்சிருந்தா பாத்திருப்பீங்க. இப்படி அது உப்பி ஒரு மாதிரி கொழன்னு ஆகுது இல்லையா? அதே விஷயம்தான் நம்ம வயித்துக்குள்ளேரும் நடக்குது. ஒரு காஞ்ச பஞ்சு தண்ணிய எப்படி மொத்தமா உறிஞ்சு வச்சுக்குமோ, அதே மாதிரி இந்த ஃபைபர் தண்ணிய உறிஞ்சி நம்ம குடலுக்குள்ள ஒரு ஜெல் மாதிரி ஒரு லேயரை உருவாக்குது. பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு மாற்றம் தான் நம்ம உடம்புல நடக்க போற பல நல்ல விஷயங்களுக்கு அடித்தளமா இருக்குது. சரி, இந்த ஜெல் எஃபெக்ட் அப்படி என்னதான் பண்ணுது? இது எப்படி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது? அதை இப்போ நம்ம 3 முக்கியமான தெளிவான நன்மைகளா பிரிச்சு பார்க்க போறோம். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒன்னோட ஒன்னு ஒரு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. முதல் நன்மை இதுதான், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வயித்துக்குள்ள உருவாகிற அந்த ஜெல் நாம சாப்பிட்ட சாப்பாட்டை ரொம்ப மெதுவா ஜீரணம் பண்ண வைக்குது. ஒரு அணைக்கட்டு எப்படி தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுமோ, அதே மாதிரி இந்த ஜெல் நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து வர சர்க்கரைய நம்ம ரத்தத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அனுப்புது. இதனால சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவு படார்னு ராக்கெட் மாதிரி ஏறுறது தடுக்கப்படுது. இது நாள் முழுக்க நமக்கு ஒரு நிலையான எனர்ஜியை கொடுக்குது, திடீர்னு வர சோர்வையும் தடுக்குது. இங்கதான் ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. சர்க்கரை நோய்ங்கிறது சர்க்கரை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது நம்ம செல்களோட இன்சுலினை ஏத்துக்கிற திறனையும் சார்ந்திருக்கு. சியா விதையில இருக்கிற ஒமேகா 3 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்புக்குள்ள கண்ணுக்கு தெரியாம நடக்கிற சின்ன சின்ன பாதிப்புகளை, அதாவது இன்ஃப்ளமேஷனை சரி செய்யுது. துருப்பிடிச்ச ஒரு மிஷினுக்கு எண்ணெய் போட்டா எப்படி அது ஸ்மூத்தா வேலை செய்யுமோ, அதே மாதிரி இந்த சத்துக்கள் நம்ம செல்களோட கதவை திறந்து இன்சுலினை உள்ளே வர அனுமதிக்குது. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இன்சுலினும் செல்களும் ஒன்னா சேர்ந்து சிறப்பா வேலை செய்ய உதவுது. 3வது நன்மை ரொம்ப நேரடியானது. அந்த ஜெல் நம்ம வயித்துல ஒரு நிறைவான உணர்வை கொடுக்குது. இதனால நமக்கு சீக்கிரமா பசிக்காது. காலையில சியா விதை எடுத்துக்கிட்டா மதியம் வரைக்கும் தேவையில்லாம எதையாவது சாப்பிடணும்னு தோணாது. இதனால என்ன ஆகும்?
நம்ம சாப்பிடுற மொத்த கேலரி அளவு குறையும், வெயிட் கண்ட்ரோல்ல இருக்கும். உடல் எடை சரியா இருந்தாலே இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது பாதி சுலபமாகிரும். இது பசி, சர்க்கரை அளவு, உடல் எடைங்கிற ஒரு தீய வட்டத்தையே உடைக்குது. இவ்ளோ நன்மைகளை பத்தி பேசிட்டோம். சரி, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறது? இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? இல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன முதல் அடி போதும். வாங்க அந்த முதல் படியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் தியரி இல்லைங்க, இது நிஜ வாழ்க்கையில பலன் கொடுத்திருக்கு. 65 வயசான ஒருத்தர் 10 வருஷமா சக்கரை நோயால கஷ்டப்பட்டிருக்கார். தினமும் சியா விதையா எடுத்துக்க ஆரம்பிச்ச 2-3 மாசத்திலேயே அவரோட பசி கட்டுக்குள்ள வந்திருக்கு, சர்க்கரை அளவும் ஒரு நிலையான இடத்துக்கு வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 10 வருஷமா இருந்த ஒரு போராட்டம் ஒரு சின்ன விதையால கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம். இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையோ? இது ஒரு பழக்கமா மாத்துறதுக்கு இதுதான் ரொம்ப சுலபமான வழி. தினமும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு ஸ்பூன் சியா விதைய ஒரு டம்ளர் தண்ணில போட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது நல்லா ஊறி ஜெல் மாதிரி ஆனதும் அதை வெறும் வயித்துல குடிச்சிடுங்க. ஏன் வெறும் வயிறுனா, அப்பதான் நம்ம குடல் இந்த ஜெல்லோட முழு பலனையும் உறிஞ்சு நாள் முழுக்க சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த தயாரா இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியில குடிக்க பிடிக்கலைன்னா கவலையே வேண்டாம். இதை கெட்டி தயிர்ல கலந்து சாப்பிடலாம், பழங்களோட சேர்த்து ஸ்மூதியா அரைச்சு குடிக்கலாம், இல்லனா கஞ்சி அல்லது ஓட்ஸ்ல கூட கலந்து சாப்பிடலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஒரு 1/2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா இதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். நம்ம வயிறு இதுக்கு பழக கொஞ்சம் நேரம் எடுக்கும். எடுத்த உடனே அதிகமா சாப்பிட்டா சிலருக்கு வயிறு உப்பசம் வரலாம். அதனால மெதுவா ஆரம்பிச்சு உங்க உடம்புக்கு பழகுன பிறகு அளவை கூட்டிக்கலாம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். சியா விதைய நாம எப்படி பார்க்கணும்? இது எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு மேஜிக்கா, இல்ல வேற ஏதாவதா? சரியான எதிர்பார்ப்பு இருந்தாதான் நமக்கு சரியான பலன் கிடைக்கும். பலரும் செய்யற தப்பு இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த ஸ்லைட நல்லா பாருங்க. நம்ம செய்யற பெரிய தப்பே சியா விதைய ஒரு அற்புத மருந்தா பாக்குறது தான். இது டாக்டர் கொடுத்த மருந்துக்கு மாற்று கிடையாது. இது மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ணிடாது. ஆனா இது ஒரு பயனுள்ள துணையா, ஒரு சப்போர்ட் சிஸ்டமா பாருங்க. நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இதை நினைங்க. நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கூட சேர்ந்து இது வேலை செய்யும் போதுதான் இதோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல கிரிக்கெட் டீம்ல எல்லாருமே நல்லா விளையாடுற மாதிரி இதுவும் நம்ம ஆரோக்கிய டீம்ல ஒரு முக்கியமான பிளேயர். இதுதான் வெற்றிக்கான முழுமையான ஃபார்முலா. சியா வேதம் மட்டுமே போதாது. அதோட சேர்த்து தினமும் ஒரு சின்ன நடைப்பயிற்சி, எண்ணெய் பலகாரங்கள், இனிப்புகளை குறைச்ச ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உணவு, அப்புறம் நிம்மதியான தூக்கம். இந்த 4ம் ஒரு நாற்காலியோட 4 கால்கள் மாதிரி. ஒன்னு இல்லனாலும் ஸ்திரத்தன்மை போயிடும். இந்த 4ம் ஒன்னு சேரும்போது நீங்க பாக்குற மாற்றம் உண்மையிலேயே அபாரமா இருக்கும். சியா விதை இந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இதுல எந்த மாயமந்திரமும் இல்ல. இது ஒரு தூய்மையான அறிவியல். நார்ச்சத்து தண்டியோட சேர்ந்து ஜெல் ஆகிற ஒரு இயற்பியல் மாற்றம் நம்ம உடலோட உயிரியல் செயல்முறைய நேர்மறையா மாத்துது. இத நாம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு நாமே ஒரு பெரிய நன்மையை செய்றோம். இது அறிவியலை நம்பி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துற ஒரு வழி. வாழ்க்கைங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட கூட்டுத்தொகைதான். இன்னைக்கு நீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக ஒரு சின்ன முடிவெடுக்கலாம். இந்த சின்ன விதை உங்களோட நாளைய ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறட்டும். அந்த முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.